அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இதற்கப்புறமா சூரியன் மேஷத்தில் உச்சநிலையை அடைகிறாரு. இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் சிறப்பான காரடையான் நோன்பு வருதுங்க. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டைய கிளப்பக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்து பங்குனி மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது, என்னென்ன பாதிப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஓரளவிற்கு யோகமான மாதம் அப்படின்னே கூட சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3, 6, 11வது இடங்களை பார்ப்பதால் எதிர்பார்ப்பு நிறைவேறுங்க. வியாபாரத்தில் இருந்த தடைகள் அகலப்பெறும். தொழிலை விருத்தி செய்வீங்க. எதிர்ப்பு விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்களும் நீங்கள் பெறும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். குரு பகவானின் சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு லாபத்தை வழங்கிட இருக்கிறதுனால வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும். நட்புகளால் வாழ்க்கை துணையாலையும் ஆதாயம் அடைவீங்க. அதே நேரத்தில் 4ஆம் இட கேதுவால் அலைச்சலும் அதிகரிக்க செய்யும். எந்த நிலை ஏற்பட்டாலும் சோர்வடையாமல் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறுங்க. மற்றவர்களால் சாதிக்க முடியாத செயல்களை நீங்க சாதித்து முடிப்பீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இதுவரைக்கும் சந்தித்து வந்த பலவிதமான சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். அதே போல் பணியாளர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் இருக்க பெறப்போகிறது. திருமண வயதினருக்கு வரன் வந்து சேருங்க. குழந்தை பேருக்காக ஏங்கியவர்களின் ஏக்கம் தீர ஆரம்பிக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை அமையக்கூட வாய்ப்பு இருக்கு. விவசாயிகளுக்கு விளைச்சல் இந்த மாதம் அமோகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் மிதுன ராசியினருக்கு இந்த பங்குனி மாதம் அப்படின்னே தான் சொல்லணும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே போல் புத்திகாரகனான புதன் யோகக்காரகனான ராகுவின் அம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ள உங்களுடைய நட்சத்திரநாதனும் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டாக பெறும். அதே மாதிரி வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு இப்போது அதற்குரிய அனுமதி கிடைக்கப்பெறுவீங்க. 10வது இடத்துல ராஜகிரகமான சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எளிதாக நிறைவேறுங்க. எதிர்பார்த்த அனுமதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே போல் அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் முதலீட்டில் ஆதாயமும் உங்களுக்கு மறுபுறம் அதிகரிக்க காண்பீங்க. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை ஏற்படுங்க. மேலதிகாரியினுடைய ஆதரவு கூட உங்களுக்கு உண்டாகலாம். பணியாளர்களினுடைய நிலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக உயர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதம் யோகமாக இருக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்ப்பு பெண்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். அதே போல திருமணம் குழந்தை போன்ற எதிர்பார்ப்புகள் பெண்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது பங்குனி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாக காண்பீங்க. குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும்.
அதே போல் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது குரு பகவானே யோக பலன்களை வழங்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதன்படி அவர் பார்க்கக்கூடிய 3, 5, 7வது இடங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகத்தை வழங்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு மேலே அவர் சஞ்சரிக்கக்கூடிய லாபஸ்தானமும் உங்களுக்கு வரவுகளை அதிகரித்திட செய்யுங்க. இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் இருந்து ஒவ்வொன்றாக உங்களை விட்டு இனி விலக ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் யாவுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு வெற்றியாகும். வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படும். புதிய இடம் வாங்கக்கூடிய உங்களினுடைய முயற்சி இந்த மாதத்தில் நிறைவேறுங்க. அதே போல் புதிய தொழில் தொடங்குவீங்க. செய்யக்கூடிய தொழிலை விரிவு செய்வீங்க. அரசு ஊழியர்களினுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணிபுரியக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயருங்க. அதே போல உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாக பெறும். வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். குடும்பம், தொழில், உத்தியோகம் இதில் இருந்து வந்த பலவிதமான நெருக்கடிகளும் இந்த மாதத்தில் படிப்படியாக விலகிடும். மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நிம்மதி உருவாகுங்க. அதே போல் வெளிநாட்டு முயற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை உண்டாக்க போகிறது. பெண்கள் வாழ்க்கையில் இந்த பங்குனி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமையப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பொருள் சேர்க்கையும் உண்டாக காண்பீங்க. சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு வருமானம் சற்று அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் மறைய ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரக்கூடிய உங்களின் முயற்சி இந்த மாதத்தில் கண்டிப்பாக வெற்றியாகுங்க. கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவாங்க. அரசியல்வாதிகளினுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் எதிர்பார்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன அதிபதியாக கொண்ட உங்களுக்கு மற்றவர்களை மட்டம் தட்ட நினைப்பீங்க. இந்த செயலை மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மேலிடம் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு கேளுங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியம் அனைத்துமே இந்த பங்குனி மாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்குங்க. குடும்பத்தில் ஏதாவது சில்லறை சண்டை தோன்றிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியில் இந்த மாதம் இருக்குவீங்க. பகைவர்கள் தொல்லை இந்த காலகட்டத்தில் நீங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இனிமையாக பேசி வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. பார்ட்னர்களிடம் பக்குவமாக நடந்து அனுசரித்தும் செல்வீங்க. பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. கணவன் மனைவிக்கிடையே உறவு திருப்திகரமாக இருக்குங்க. எந்த ஒரு காரியமும் சுலபமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் மிதுன ராசியினருக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தொழிலை எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிற மனம் சங்கடப்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் அலட்சியம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூடுதல் அக்கறையுடன் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நல்ல நண்பர்களினுடைய ஆலோசனையால் சிக்கலில் இருந்து இந்த காலகட்டத்தில் விடுபடுவீங்க. மனைவியிடம் வாங்கி மகளுக்கு கொடுப்பீங்க. சிலர் குடும்பத்துடன் உல்லாச பயணம் மேற்கொள்வாங்க. ஏதாவது ஒரு எதிர்ப்பு தொழிலுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி புத்திசாலித்தனத்தால் அதையும் நீங்கள் முறியடிச்சு வெற்றியும் காண்பீங்க. வெளிநாட்டில் இருந்து பண உதவி உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள் கல்வியில் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வீங்க. சகோதரர்கள் சலசலப்பை உண்டாக்குவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். கையிருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி போட்ட முதலுக்கு பாதகம் இல்லாமல் வருமானம் வந்துடுங்க. வங்கியில் சேமிப்பு அதிகரிக்கலாம். கலகலப்பான பேச்சுவார்த்தையால் உறவினர்களை ஒன்று சேர்ப்பீங்க. அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்து நல்ல பெயரும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மனம் விட்டு பேசி குடும்பத்தில் இருந்த சிக்கலையும் தீர்ப்பீங்க. அரசு பணியாளர்கள் திறமையாக வேலை செய்வாங்க. வாகன விற்பனை அதிகரிக்குங்க. புதிய வீடு கட்டுவதற்கு
அமைப்பதற்காக அஸ்திவாரம் போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. போட்டி பந்தயங்கள் ஓரளவிற்கு சாதகமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ சாத்தி வழிபட வாழ்வு வளமாகுங்க. துர்க்கையை வழிபட விருப்பம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள விகிதத்தில் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.